எபிசோட் 68ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்ட்டிங்ல வந்து நம்ம ரம்யா அண்ட் வெற்றி வந்து பேசிட்டு இருப்பாங்க. நம்ம வெற்றிக்கு வந்து என்னதான் யார் தான் பிரச்சனை பண்ணாலும், அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்டின்னா, அவங்கள நெனச்சு அவர் ஃபீல் பண்றது, அதெல்லாம் நம்ம ஸ்டார்ட்டிங்லேருந்தே பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாரி நம்ம ரம்யா வந்து கிச்சன்ல நடந்த விஷயங்கள்லாம் சொல்றப்ப, நம்ம நெடுமாறன் வந்து ரொம்ப பாவம். அவர் வந்து கிச்சனையே கோயில் மாரி பார்த்துட்டு இருப்பாரே அப்டின்ற மாரிலாம் சொல்லுவாரு. நம்ம வெற்றி சும்மா இல்லாம நம்ம நெடுமாறனுக்கு போயிட்டு காஃபி வேற போட்டு குடுப்பாரு. அதாவது நம்ம பார்க்குற நமக்கே தெரியும் இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்ட்டு. இவர் இப்டி இருக்கிறப்போ நம்ம ஜான் போனாலே கண்டபடி குதறி அனுப்புவாரு. வெற்றி போறாரு காஃபி எடுத்துட்டு, "சார் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. இந்தாங்க காஃபி குடிங்க" அப்படின்னோனே, அவரு "காஃபி சூடா இருக்கா? ஆமா கொதிக்க இருக்கு" அப்படின்னுவாரு. "இப்ப இத மூஞ்சில ஊத்துனா எப்படி இருக்கும்?" அப்படின்னு கேட்டேன். அதுதான் என்னன்னு தெரியல. நெடுமாறன் கோவமா பேசினாலே எனக்கு இன்னும் சிரிப்பு தான் வருது. ஸோ அந்த சீன் ஒரு மாரி நல்லா இருந்தது. "எதுக்கு இந்த வேலை உனக்கு?" அப்படிங்கிற மாரி நம்ம பாண்டி கேட்பாரு. எனக்கும் அதே தான் தோணுச்சு. வெற்றிக்கு எதுக்கு இந்த வேலை? ஒரு அளவுக்கு நல்லவங்களா இருக்கலாம். அதுக்கு நீ இவ்ளோ நல்லவங்களாவா இருப்பாங்க அப்படின்னு தோணுச்சு. இப்ப எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். அதாவது இப்போ நீங்க நோட் பண்ணீங்கன்னா, லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாவே வந்து நம்ம வேணி வந்து பிரியா மேல ஒரு டவுட் இருந்தது. ஆனா அடுத்து அத விக்கிட்டயும் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்கள க்ளோஸா வாட்ச் பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம்லாம் சொன்னாங்க தெரியுமா? ஆனா அத பண்ணவும் செஞ்சாங்க. இப்ப என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு அவங்க ஃபாலோ பண்ணல? எப்படி வந்து பிரியா இத எக்ஸிக்யூட் பண்ணாங்க வேணிக்கு தெரியாம? இப்ப அங்க வந்து ஆல்ரெடி ஷார்ட் சர்க்யூட் ஆகி இந்த மாரி கிச்சன்ல இருந்து எல்லாமே இதாயிருக்கு. கேட்டா லோடு ஜாஸ்தியா வந்துருச்சுன்றாங்க. அப்ப இவங்களுக்கு ஏன் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆவல? ஒருவேளை பிரியாவா இருக்குமோ? அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கேள்விகளாவே இருக்குது. ஸோ இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல வந்து நம்ம நெடுமாறன் என்ன பண்றாரு அப்படின்னா, நாங்க கிச்சன பேண்ட்ரிலருந்து நடத்துறோம். பேண்ட்ரி தேவையில்ல. எதுக்கு எல்லாரும் வந்து ஸ்நாக்ஸ், வடையெல்லாம் சாப்பிடுறதுக்கு தான் மினிஸ்டர் வராரா? ஸோ அதனால பேண்ட்ரிய க்ளோஸ் பண்ணிருங்க. நாங்க எங்களோட கிச்சன வந்து ரன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நம்ம ரியாக்கு டக்குன்னு கோவம் வந்துருது. அது எப்படி நீங்க பண்ணுவீங்க? பேண்ட்ரி இப்பதான் வந்து ஒரு நல்ல நிலைமையில போயிட்டு இருக்கு. நல்ல ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு. நல்லா புடிச்ச டிஷ்ஷஸ்லாம் வந்து இப்பதான் செய்றாங்க. எல்லாம் பேண்ட்ரி எல்லாம் க்ளோஸ் பண்ண முடியாதுன்னு 2 பேருக்கும் ஆர்குமென்ட் ஆயிருது. அண்ட் நம்ம நெடுமாறன் வேற ரியாவ பார்த்துட்டு, நீங்க வந்து பிரெக்னன்ட்டா இருக்கீங்க. டென்ஷன் ஆவாதீங்க. என்ன டிசிஷன் எடுக்குறீங்க? டோன்ட் பி எ சைல்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு மாரி ஓவரா பேசுவாரு. ஸோ நம்ம ரகு வந்து நான் யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல இருந்து முக்கியமான 4 ஷெஃப்ஸ மட்டும் அனுப்புங்க. பேண்ட்ரில 2 பேர் இருப்பாங்க. பேண்ட்ரி வேலையும் ஒரு பக்கம் நடக்கணும். கிச்சன் வேலையும் ஒரு பக்கம் நடக்கணுன்றாங்க. டேய் அந்த பேண்ட்ரியே அவ்ளோ சின்னதா இருக்கும். எனக்கு வெற்றியே வந்து பார்த்தீங்கன்னா, அது சிங்கிள் பர்னரா இல்லன்னா இண்டக்ஷன்ல குக் பண்றாரான்னு தெரியல. அந்த மாரி ரொம்ப மினிமமான ஒரு எக்யூப்மென்ட்ஸ் தான் அங்க இருக்கும். ஒரே ஒரு ஓடிஜியால அவனோ ஏதோ ஒண்ணு இருக்கும். ஒரு மிக்ஸி இருக்கும். அங்க பாயிண்டே அவ்வளோதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். இவங்க எதுக்கு பேண்ட்ரிக்கு போய் சமைக்கிறாங்க? நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதுல ஸ்டார்ட்டிங்ல நம்ம வெற்றி சீக்ரெட் கிச்சன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரூமுக்குள்ள இருந்து அத்தன பேரோட ஆர்டர்ஸுக்குலாம் வந்து அவர் சமைச்சு ஒரே ஆளா குடுத்துக்கிட்டு இருந்தாரு. இவங்களால அவ்ளோ பெரிய ரெசார்ட்ல வேற எந்த இடத்துலயும் போயிட்டு டெம்பரரியா கிச்சன செட் பண்ண முடியாதா? அந்த பேண்ட்ரில வந்து தான் பண்ணணுமா? இதுல வேற அந்த பேண்ட்ரில 2, 3 பேர் நிக்கிறதுக்கே இடம் இல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா 4 பிளஸ் இவங்க 2, 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு அத்தன பேர் அந்த பேண்ட்ரில எப்படி ஒர்க் பண்ணுவாங்க? ஒண்ணுமே புரியலங்க. ஏன்னா ரெசார்ட்ன்னு பார்த்தீங்கன்னா அவ்ளோ ரூம்ஸ் இருக்கும். கிச்சனுக்கு அத்தன ஆர்டர்ஸ் வரும். எப்படி அவங்க அத ஹேண்டில் பண்ண போறாங்க? கேட்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. பட் இத தான் வந்து பண்ணவும் செய்றாங்க. ஸோ இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெடுமாறன் வந்து ஐஷு சூஸ் ஷெஃப்ன்றனால அவங்க தான் வந்து இத லீட் பண்ணி ஆகணும். அண்ட் எப்பவும் நம்ம எதிர்பார்த்த மாரி நம்ம விக்கியும் இருக்கிறாரு, வேணியும் இருக்காங்க. ஸோ இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம விக்கி எத்தன வாட்டி உன்னைய டீ ஆத்த விட்டாங்க. நீ டீ போட தான் லாய்க்கு. உன் தகுதி இது அதுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்ப விக்கியே வந்து பேண்ட்ரிக்கு வந்து குக் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமை வந்திருக்கு. ஸோ இந்த பக்கம் நம்ம வெற்றி பார்த்தீங்கன்னா, அந்த சீன் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்லோமோவா பயங்கர பில்டப்லாம் குடுத்து எடுத்திருப்பாங்க. அது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஐஷுவும் சரி, விக்கியும் சரி பயங்கர கோவமா அப்படியே வருவாங்க. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றி ஒரு மாரி கெத்தா நின்றுருப்பாரு. ஸோ அது ஒரு மாரி கொஞ்சம் லென்த்தா போய் முடிச்சிருப்பாங்கங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாம் சேர்ந்து சமைக்கிறது. இதுல நீங்க நோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரம்யா வருவாங்க, ஐஷு இருப்பாங்க. அண்ட் நம்ம விக்கி அண்ட் வெற்றிய ஒரே இடத்துல வச்சா என்ன ஆகும்ன்றது தெரியல. ஸோ இது பயங்கரமான கன்ஃப்யூஷன்ல போய் முடிய போகுது. ஸோ அவ்வளோதாங்க 4 எபிசோட்ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இந்த ஒரே பேண்ட்ரில இத்தன பேர் வேலை செய்ய போறாங்க. என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு நீங்க பிரெடிக்ட் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி பேண்ட்ரிய தவிர அவ்வளோ பெரிய ரெசார்ட்ல வேற எங்கேயும் இடமே இல்லையா? ஆனா டெம்பரரியா ஒரு 3 டேஸ், 4 டேஸ்க்கு வந்து கிச்சன ரன் பண்ற மாரி அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கும் அதே மாரி தோணுச்சா அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அவ்வளோதாங்க. சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.